அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை போக்குகிறவர், நம்மை மன்னிக்கின்றவர் என்ற சிந்தனையை கொண்டவர்களாக தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு ஓவியன் இருந்தான். மிக அழகாக தத்ரூபமாக வரையக்கூடியவன். அவன் ஒரு ஊருக்கு சென்றான். அந்த ஊரிலே அரசன் ஒருவன் இருந்தான். அரசனையும் மக்களையும் பார்த்து இப்படி சொன்னான்: என்னால் மனித பிறவிகளாகிய உங்களை தெய்வ பிறவிகள் போல், விண்ணக பிறவிகள் போல் ஜொலிக்கும்படியாக அழகுற உங்கள் ஒவ்வொருவரையும் என்னால் வரைய முடியும் என்று அவன் சொன்னான். யாரெல்லாம் நான் வரைவதை, உங்கள் படத்தை நான் வரைவதை, உங்கள் உருவத்தை நான் வரைவதை பார்க்க விரும்புகின்றீர்களோ அவர்களெல்லாம் அவன் சொன்ன ஒரு குறிப்பிட்ட மண்டபத்திற்கு வர சொன்னான். அரசனுக்கும் ஆசை, அங்கிருந்த மந்திரிகளுக்கும் ஆசை, எல்லா மக்களுக்கும் ஆசை, தங்களது உருவத்தை தெய்வீக உருவமாக பார்க்க வேண்டும் என்பதிலே, விண்ணக பிறவி போல அழகுற பார்க்க வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் ஆசை. எல்லோரும் கூடினார்கள் அந்த மண்டபத்திலே. அந்த மண்டபத்தின் மேடையிலே ஒரு சுவர், அந்த சுவரை ஒரு திரை மூடியிருந்தது. முதலாக அரசன் முன் வருகிறான், தன் உருவத்தை அங்கே பார்ப்பதற்காக. தன் உருவம் தெய்வீக பிறவி போல இருக்கும் என்று ஆசைப்பட்டவனாக வருகிறான். அப்போது அந்த ஓவியன் ஒரு நிபந்தனையை சொல்லுகிறான்: யாரெல்லாம் பாவம் செய்யாதிருக்கிறார்களோ, யாரில் குற்றம் இல்லையோ அவர்கள்தான் தங்களது உருவத்தை தெய்வீக உருவமாக பார்க்க முடியும். யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கிறார்களோ, பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் உருவம் அழகாக தோன்றாது. இந்த நிபந்தனையோடு தான் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி எல்லோரிடமும் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்டணம் வசூலித்து விடுகிறான். அவனுக்கு பெருந்தொகை சேர்ந்து விடுகிறது. எல்லோரும் காத்திருக்கிறார்கள் தங்களது உருவத்தை, அழகுற உருவத்தை பார்க்க வேண்டும் என்று. அப்போது அரசன் வருகிறான். முதலாக அந்த மனிதன் அந்த திரையை விளக்குகிறான். அங்கே ஒரு உருவமும் தெரியவில்லை. அரசனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் உருவம் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நான் குற்றம் உள்ளவன் என்று மக்கள் என்னை தூற்றுவார்கள். நான் மிகப்பெரிய பாவி என்று என்னை தூற்றுவார்கள். எனவே அவன் என்ன செய்கிறான் என்றால், ஆகா, மிக அழகாக இருக்கிறது எனது உருவம், நான் தெய்வீகத்தில் இருப்பது போல இருக்கிறது என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறான். அரசன் குற்றமற்றவன், எனவே அவனுக்குத்தான் தன் உருவம் தெரிகிறது என்று நினைத்து ஒரு மந்திரி வருகிறார். அவருக்கும் தெரியவில்லை. அவரும் ஆகா, என் உருவம் அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி எல்லோரும் வந்தார்கள். கடைசியிலே அந்த மனிதன் சொன்னான்: 4 பேர் இல்லாத இடத்தில் பாவம் செய்ய வெட்கப்படாத நீங்கள் 4 பேர் இருக்கின்ற இடத்தில் உங்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்களே, எனவேதான் உங்களது உருவம் உங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் குறைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் குறைகளை நீங்கள் மறைத்து வாழ்கின்றீர்கள். உங்கள் பாவத்தை நாங்கள் பாவம் செய்யாதவன் போல அந்த பாவ வாழ்விலை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவேதான் உங்களுக்கு உங்கள் உருவம் தெரியவில்லை என்று சொல்லி எல்லா பணத்தையும் சுருட்டி கொண்டு அவன் சென்றதாக ஒரு கதை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புதலின் முதல் படி நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வதுதான். மனம் திரும்புவதின் முதல் படி நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வதுதான். இதை சக்கேவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி 19ஆம் அதிகாரம். ஆண்டவர் அவன் வீட்டிற்கு செல்லுகிறார். வீட்டிற்கு சென்றவுடன் தன் பாவத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். தான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் அறிக்கையிடுகிறான். நான் யாரையெல்லாம் ஏமாற்றினோனோ அவர்களுக்கெல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவன் சொன்ன பிறகுதான் ஆண்டவர் இயேசு இன்று இவனுக்கும் இவன் வீட்டாருக்கும்
மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தின் முதல் வாரத்திலே இந்த திருச்சிலுவை பாதையை ஜெபித்து அந்த பாதையை தியானித்து திருப்பலியிலே கலந்து கொண்டு திருச்சிலுவை ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கும் நாம் நம்மையே எண்ணி பார்ப்போம். நாம் எல்லோரும் பாவிகள் என்பதை மனதார ஏற்றுக்கொள்வோம். நம் எவரிலும் குற்றம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிறவன் பொய்யன் என்று புனித யோவான் தனது முதல் திருமுகத்திலே எழுதியிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவும் 99 ஆடுகளை விட்டுவிட்டு நற்செய்தியிலே கேட்டபடி தவறி போன ஒரு ஆட்டைத்தான் அவர் தேடி சென்றார். இந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தது நாம் எல்லோரும் பாவிகள் என்பதால் தான். நாம் எல்லோரும் புனிதர்களாக இருந்தால், குற்றமற்றவர்களாக இருந்தால் இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்க தேவையில்லை, சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டிருக்க தேவையில்லை. எனவே இந்த தவக்காலத்தின் தொடக்கத்திலிருந்தே நம்முடைய குற்றங்களை, குறைகளை ஏற்றுக்கொள்வோம். நான் முன்னுரையிலே சொன்னது போல, எவன் தன் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, எவன் தன் பாவங்களை மறைக்காமல் இருக்கின்றானோ, அவன் ஆசீர் பெற்றவனாக, பேறு பெற்றவனாக மாறுகிறான். ஆண்டவர் அவனுக்குத்தான் மீட்பை தருகிறார். யாரெல்லாம் தன் பாவங்களை மறைத்து தன்னை நீதிமான்களாக வெளியிலே காட்டிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவரின் மன்னிப்பு கிடைப்பதே இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. அவர்களுக்கு மீட்பு என்றுமே இல்லை என்பதுதான் இயேசுவின் வாழ்வில் இருந்து நாம் கண்ட உண்மை. அதனால் தான் எந்த ஒரு பரிசேயனும் எந்த ஒரு சதுசேயனும் தான் ஞானி, அறிவாளி, கடவுளுக்கு நெருக்கமானவர் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்களை உங்களுக்கு ஐயோ கேடு என்றுதான் ஆண்டவர் சபித்தார். எனவே இந்த நாளில் ஒவ்வொருவரும் நம் தவறுகளை உணர்வோம். நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக நாம் செய்கிற குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். நாம் நம்முடைய பலகீனத்தால் மனைவிக்கோ, மனைவி தனது பலகீனத்தால் கணவனுக்கோ செய்த குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு குடும்பத்திலே நல்லதொரு கணவன் மனைவியாக வாழ்வதற்கு வரம் கேட்போம். பிள்ளைகள் தங்கள் தவறுகளை உணர்ந்து பொறுப்புள்ள இளைஞனாக, இளம்பெண்ணாக வளர்வதற்கு தன்னில் இருக்கிற தீமைகளை, தன்னில் இருக்கிற குறைபாடுகளை, தன்னில் இருக்கிற அவிவிசுவாசத்தை, தன்னில் இருக்கிற அவநம்பிக்கையை, தன்னில் இருக்கிற ஜப நம்பிக்கையற்ற வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இந்த தேவனுக்காக வாழ்வதற்கு வேண்டிய மனதை இன்று கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் அவரை நம்பி வந்தவர்களுக்கு குணமளிப்பவர், மீட்பை தருபவர், விடுதலையை தருபவர், பாவங்களில் இருந்து விடுபட்டு நல்லதொரு வாழ்வை, அமைதி நிறைந்த வாழ்வை அவர் தருவதற்கு காத்திருக்கின்றார். எனவே நான் பாட, நீங்கள் பாடி ஜெபியுங்கள். பாடல் குழுவோடு நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். 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 வாழ்வும் வழியும் வளமும் நலமும் நீரே என்னும் உண்மையை நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவீன். நம்பி வந்தேன்
வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். எல்லோரும் நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நான் வாழ பிறரை கெடுத்த பாவி என்னை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். மனிதரிடையே உம்மை காணும் பார்வை எனக்கு தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். இரக்கம் காட்டி இரக்கம் அடையும் இதயம் எனக்கு அருளுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். வாழ்வுக்கான உந்தன் வாக்கை கேட்கும் செவியை தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உண்மை உழைப்பில் உயர்ந்து வாழும் உணர்வை என்னில் ஊட்டுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். எனக்கு தீமை செய்த பேரை மன்னித்து மறக்க உதவுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். 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 என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். பாவியாகி என்னை புரிந்து கொண்டு என்னை மன்னிப்பீர், என்னை ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு தான் நான் வந்திருக்கிறேன். சக்கேயுவும் பாவியாக இருந்தான். ஆனால் உன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பி மரத்திலே ஏறி அமர்ந்திருந்தான். உமது பார்வை அவனுக்கு உமது இரக்கத்தை வெளிப்படுத்தியது, மன்னிப்பை கொடுத்தது, மீட்பை கொடுத்தது. இதோ சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நீர் என்னை உற்று பாரும். என்னில் இருக்கிற பாவ உணர்வுகளை, நிலைகளை உற்று பாரும். இயல்புகளை உற்று பாரும். குறைபாடுகளை உற்று பாரும். அந்த ஒரு ஆட்டை தேடி சென்ற நீர் இன்று என்னையும் தேடி வந்திருக்கிறீர்.
நானும் பாவி என்ற ஒப்புதலோடு தான் உமது பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். நான் பாவியாக இராதிருந்தால் உமது இரக்க மிகுந்த பார்வை எனக்கு கிடைத்திருக்காது. உமது அருள் மிகுந்த பார்வை எனக்கு கிடைத்திருக்காது. உன்னை இந்த உலகத்தில் மனிதனாக நான் பார்த்திருக்க முடியாது. உமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் நீர் கடவுளாக விண்ணகத்திலேயே இருந்திருப்பீர். என்னை தேடி வந்த தெய்வம் நீர். என்னை அரவணைத்து ஆசீர்வதிக்கும் தெய்வம் நீர். என்னிலும் என் குடும்பங்களிலும் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் புரிந்து கொண்டு எங்களுக்கு நிம்மதியை நிறைவை தருகின்ற தெய்வம் நீர். இதோ இதயத்தில் இருந்து வழிதோடுகின்ற இரத்தம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாவ கரைகளை அகற்றுவதாக, எங்கள் பாவங்களை எல்லாம் போக்குவதாக. பாவத்தின் தண்டனைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவத்தினால் நாங்கள் இழப்புகளை சந்திக்கிறோம். எங்கள் பாவத்தினால் நாங்கள் நோயாளியோடு போராடுகிறோம். எங்கள் பாவத்தினால் நாங்கள் இயலாமையோடு போராடுகிறோம். எங்கள் பாவத்தினால் நாங்கள் சக்தி இழந்தவர்களாக நிற்கிறோம். எங்கள் பாவத்தினால் முன் குறுகி கூனியவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை மன்னித்து எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிற வல்லமை உமக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும். எங்கள் உடல் நோயை, உள்ள நோயை, எங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, கவலைகளை, கண்ணீரை, இயக்கங்களை, எங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் சுகப்படுத்துகிற வல்லமை, நலமாக்குகிற வல்லமை உமக்கு மட்டுமே உண்டு. அந்த வல்லமையில் நம்பிக்கை கொண்டு நாங்கள் முன் முழந்தோள்படியிட்டு உமது ஆசீருக்காக காத்து நிற்கிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. சிந்தனை சொல்லனைக்கும் இந்த செயல்கள்